எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து இன்டர்னல் கமிட்டி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா லா என்ன சொல்லுது அப்படின்னா 10 பேருக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ்ல இல்ல ஆபீசஸ்ல தான் இன்டர்னல் கமிட்டிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இருக்கு. சோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல 6 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 பேர் தான் இருக்காங்கன்னா அங்க வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்க வாய்ப்பு இல்ல. பட் அந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலயும் வந்து ஒரு அசௌகரியங்கள் நடக்காம இருக்கா, ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்காம இருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. அங்கேயும் ஹராஸ்மெண்ட் நடக்க தான் செய்யுது. அப்ப எங்க போவாங்க இந்த பீப்புள்? ஐசி இல்ல அப்படிங்கிற பட்சத்துலன்னு பாத்தீங்கன்னா இதுக்காகவே வந்து பாஷ் ஆக்ட்ல வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. லோக்கல் கமிட்டிஸை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. லோக்கல் கமிட்டி மெம்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆபீஸ்ல இருப்பாங்க. இந்த லோக்கல் கமிட்டி மெம்பர் கிட்ட போயிட்டு இந்த ஆபீஸ்ல ஐசி இல்லாதவங்க வந்து போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு என்னோட டீம் மெம்பர் மேல, இல்ல என்னோட கொலீக் கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு வந்து அவங்க அந்த லோக்கல் கமிட்டிஸ்ல போய் தே கேன் கிவ் தியர் கம்ப்ளைண்ட் அண்ட் லோக்கல் கமிட்டிஸ் வந்து அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க.